மேச லக்னத்துல பிறந்தவங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கு, அவங்களுக்கு யோக திசை எது, அவயோக திசை எது, அவங்களுக்கு எது சார்ந்த தொழில்கள் நல்லா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பொதுவாக பார்க்கலாம். மேச லக்னம், மேசம் செவ்வாயுடைய வீடு லக்னமாக உங்களுக்கு அமையும் போது இவங்க ரொம்ப ஒரு தைரியம் உள்ளவங்க, துணிச்சல் உள்ளவங்க, யாருக்கு அஞ்சாதவங்க, அதே மாதிரி கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியாகவே இருக்கு. அந்த மாதிரியான ஆட்களாகத்தான் இவங்க மேக்சிமம் பேர் இருப்பாங்க. ஏன்னா செவ்வாயுடைய வீடு லக்னமாக அமையறதுனால இவங்களுடைய குணநலங்கள் நம்ம பார்த்துட்டோம்னா மெயின் அந்த ஒரு தைரிய துணிச்சல் இவங்களுக்கு ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். அதே மாதிரி தனக்கு தெரிச்சதை 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த டீச்சிங் மைண்ட் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். 2ஆம் அதிபதி சுக்கிரனாக இருக்கிறங்காட்டி ரொம்ப நகைச்சுவையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும். குடும்ப வாழ்க்கையும் அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாகத்தான் போகும். ரொம்ப சந்தோஷமாகத்தான் போகும். ஏன்னா 7ஆம் அதிபதியும் சுக்கிரன், 2ஆம் அதிபதியும் சுக்கிரன். அதனால இவங்க நல்ல சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை அமையக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த ஆகாத திசையே இந்த புதனோட திசை. புதன் திசை எப்பப்பெல்லாம் வருது, புதனுடைய புக்தி எப்பப்பெல்லாம் வருது, அப்பப்பெல்லாம் இவங்களுக்கு உடல் ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனைகளை கொடுக்கு, இல்லை வம்பு வழக்குகளை கொடுக்கு, கடனை கொடுக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே புதனுடைய திசை, புதனுடைய புக்தியில தரும். ஏன்னா 6ஆம் அதிபதியாக புதன் வரதுனால. சந்திரனுடைய திசா புக்திகள் இவங்களுக்கு வந்ததுன்னா வீடு கட்டுவாங்க, வண்டி வாகனங்கள் வாங்குவாங்க, நிலங்கள் வாங்குவாங்க. இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் நல்ல விதமாகவே தரும். ஏன்னா 4ஆம் அதிபதி சந்திரன். இவங்க வளர்பிறையில பிறந்திருந்தாங்கன்னா இவங்களுக்கு கல்வியில ரொம்ப சிறந்த நாட்டங்கள் இருக்கு, நல்ல விதமாக படிப்பாங்க, கல்வியில சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. 5ஆம் அதிபதியாக இவங்களுக்கு சூரியன் வருது. சூரியன் இவங்க அந்த பூர்வீக விஷயத்தை ரொம்ப கெட்டிய பிடிக்கக்கூடியவங்க, பாரம்பரியத்தை பின்பற்றக்கூடியவங்க, நம்ம நாட்டு கலாச்சாரத்தை ஒரு துளியும் கூட குறையில்லாம காப்பாற்றணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டுட்டு போய் கொடுக்கணுங்கிறதுல இவங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த மேச லக்னக்காரங்க. அதே மாதிரி இவங்களுக்கு 6ஆம் அதிபதி புதன் தான், அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 7ஆம் அதிபதி சுக்கிரன். நல்ல துணை விஷயத்துல ரொம்ப சாஃப்டாக தான் இருப்பாங்க. என்னதான் கோபதாபங்கள் இருந்தாலும் பொண்டாட்டிக்கிட்ட பயந்துதான் ஆவாங்க மேச லக்னக்காரங்க. ஏன்னா சுக்கிரன் 7ஆம் அதிபதியாக இருக்குது. அதனால துணை மீது ரொம்ப காதல், அன்பு இதெல்லாமே நல்ல விதமாகவே இருக்கும். 8ஆம் அதிபதியாக இங்க செவ்வாய் ஏதா வருது. லக்னாதிபதியாக தான் இங்க 8ஆம் அதிபதியாகவும் வருது. அதனால இவங்களுக்கு செவ்வாய் திசை அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்கள் எல்லாம் இவங்களுக்கு செய்யாது. ஏன்னா அதுவே லக்னாதிபதியாகவும் இருக்கிறதுனால இவங்களுக்கு மிகப்பெரிய யோக திசை அப்படிங்கிறதே குருவுடைய திசை தான். இந்த மேச லக்னக்காரங்களுக்கு குரு திசை வந்ததுன்னா மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்கும். வெளியூர் வெளிநாடெல்லாம் போறதுக்கான அமைப்புகளை நல்ல விதமாகவே கொடுக்கும். குரு திசையில நல்ல ஒரு பொருளாதாரம், நல்ல ஒரு பேரு, புகழ், அந்தஸ்து இது எல்லாத்தையுமே அடையக்கூடிய ஒரு அமைப்புகளை நல்ல விதமாகவே செய்யும் இந்த குருவுடைய திசையானது. அதே மாதிரி சனி திசை. சனி திசை உங்களுக்கு வந்ததுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க தொழிலில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. தொழிலில் தான் அதிக ஆர்வங்கள் இருக்கு. மேக்சிமம் பேருக்கு இந்த இரும்பு சம்பந்தமான தொழில்கள் அதிகமாக அமையும். ஏன்னா 10ஆம் அதிபதி சனியாக இருக்கிறங்காட்டி இரும்பு, மோட்டாரு, கன்ஸ்ட்ரக்ஷனு, சிவில் சம்பந்தமானது, மருத்துவம் இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லாவே பொருந்தும். இதுல தான் அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். இது சார்ந்த தொழில் தான் அவங்க செய்யறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. இந்த வெல்டிங்கு, ஒர்க் ஷாப்பு இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இவங்களுக்கு 10ஆம் அதிபதி சனியாக இருக்கிறதுனால. அதே மாதிரி 11ஆம் அதிபதியும் சனியே தான். அதுதான் இவங்களுக்கு லாபத்தையும் கொடுக்கும். விரைய அதிபதியாக இவங்களுக்கு குரு வருது. அப்போ குரு இவங்களுக்கு என்ன பண்ணும்? குரு வெளியூர் வெளிநாடு நல்ல சந்தோஷமா செலவு பண்றது, சந்தோஷமா வெளியே போறது வர்றது, இவங்களுடைய சந்தோஷத்துக்காக ஒரு பொருள் வாங்குறது முடிக்கிறது, இது எல்லாமே குரு திசை தான். இவங்களுக்கு மிகப்பெரிய யோக திசைங்கிறது குருவுடைய திசையும் செவ்வாய் திசையும் மிகப்பெரிய யோக திசையாகவே அமையும். அதே மாதிரி சனி திசையும் தொழில் ரீதியாக நல்ல விதமாகவே இருக்கும். சூரிய திசை மிகப்பெரிய யோகத்தை நல்ல விதமாகவே கொடுக்கும். அது யோகாதிபதியாக வரதுனால இவங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய திசையே புதனுடைய திசை மட்டும்தான். சனி திசை மீடியமான பலன்களை கொடுக்கும். இப்படிதான் இந்த மேச லக்னக்காரங்களுடைய வாழ்க்கை, தொழில் முறைகள், குணநலங்கள். குணநலங்கள்ங்கிறது இந்த கோபதாபம், இந்த தைரிய துணிச்சல் இதுதான் பேசிக்கான குணநலங்களாக இருக்கும். இங்க லக்னத்துல குரு நின்றுச்சுன்னா நல்ல ஒழுக்கம், தெய்வீகம், ஆன்மீகம் இதுல எல்லாம் நிறைய நாட்டங்கள் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரியான குணநலங்களோட மேச லக்னக்காரங்க இருப்பாங்க. பார்த்துருக்க நேர்கள் மேச லக்னமா உங்களுக்கு ஐடியாஸ் விஷயம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட இப்போ லைவ்ல பொறுத்தவரைக்கும் 158 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் வீடியோ ஒரு கமெண்ட் பண்ணி லைக் பண்ணிட்டே பாருங்க. நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க.
ரொம்ப அற்புதமான விஷயங்கள் தான் சொல்லுங்க. ஐயா, இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு ஏதாவது பரிகாரம் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. மேச லக்கணக்காரங்களுக்கு இந்த புதனுடைய திசை வரும்போதெல்லாம் நீங்க வந்து அந்த கடன்ல போய் மாட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த டைம்ல கடன் ஆயிருச்சு அப்படின்னா கவலைப்பட வேண்டாங்க. கடன் எல்லாமே யாருமே இல்லை. திருச்சேரையில் இருக்கிற கோயிலுக்கு ரிண விமோசன லிங்கேஸ்வரர் அந்த கோயிலுக்கு நீங்க போய் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்வுக்கு வரும். அதே மாதிரி முருகனை கெட்டியா பிடிங்க, அதுவும் உங்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து மேற்கொள்றதுக்கான வழிகள் நல்ல விதமாகவே இருக்கும். ஆக இந்த ரெண்டையும் மட்டும் புதனுடைய திசையில நீங்க கடைபிடிச்சீங்கனாலே போதும், உங்களோட வாழ்க்கை வந்து நல்ல விதமாகவே இருக்கும். சரி, அடுத்தது நாம ரிஷப லக்னக்காரங்களை பத்தி பார்ப்போம்.